டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி லேர்னிங் யூனிட் 8ஓட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் பொலிட்டிக்கல் சோஷியல் எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸோட தமிழ்நாடு கண்டென்ட் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதில் வந்து நமக்கு ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் சொசைட்டி அது கண்டரில் தான் வந்து நம்ம இந்த வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி 2 பார்ட் வீடியோ தமிழ் கல்ச்சர் ரிலேட்டடாக நான் போட்டிருக்கேன். இந்த பார்ட் 3 வீடியோவில் நம்ம முச்சங்கங்கள் ரிமைனிங் வந்து பார்த்துடலாம். ஸோ முச்சங்கங்கள் அப்படின்னும் போது நமக்கு முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம். ஸோ இந்த 3 சங்கங்கள் வந்து இருந்ததுக்கான வரலாறு சான்றுகள் இருக்கு. அதை பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோல. முதற் சங்கம் வந்து தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் வந்து இன்றைய மதுரை, இப்போ இருக்க மதுரையில இருக்கு. இது என்னென்ன இந்த சங்கங்கள்ல எதை வளர்த்தாங்கன்னு பார்ப்போம். யார் வளர்த்தவர்கள் அப்படின்றதையும் பார்ப்போம். தமிழை வளர்த்தாங்க, யார் வளர்த்தவர்கள் அப்படின்றதும் இங்க கொடுத்துருக்காங்க. காய்ச்சினவழுதி முதல் கடுங்கோன் வரை. இங்க இடைச்சங்கம் வந்து வேண்டர் செலியனும் முட திருமாறன் வரை. அண்ட் கடைச்சங்கம் வந்து முட திருமாறன்ல இருந்து உக்கிர பெருமழுதி வரை. இப்போ இந்த தமிழகத்துல சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கத்தை ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் செஞ்சுட்டு வராங்க. அப்போ அதே போலவே முந்தைய காலத்திலும் நமக்கு சங்கம் இருந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகை மற்றும் 10 பாட்டு ஆகிய முதலியவை வந்து அச்சங்கங்களை சார்ந்த புலவர்கள் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் அப்படின்னும் சொல்லிட்டு அறிஞர்கள் வந்து கருதுகிறார்கள். ஸோ இந்த பழந்தமிழகத்துல 3 தமிழ் சங்கங்கள் இருந்தன. அதுதான் இப்ப நம்ம பார்த்தோம். முதல், 2ஆம் மற்றும் 3ஆம் சங்க காலம். இது வந்து மதுரையில வந்து பாண்டியர்கள் இந்த தமிழ் சங்கத்தை வந்து நிறுவியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 தொகையும் 10 பாட்டும் தமிழ் சங்க கால நூல்கள்ல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த சங்க இலக்கிய இது வந்து நம்ம சங்க இலக்கியம்னு அப்போ உறுதிப்படுத்திக்கலாம். 8 தொகையும் 10 பாட்டும். மதுரையில புலவர்கள் வந்து சேர்ந்து தமிழை ஆராய்ந்து அதை பாண்டிய மன்னர்களுக்கு ஆதரவளித்து வந்திருக்காங்க அந்த புலவர்களை. இப்போ இந்த சங்ககால பாடல்கள்ல நிறைய சான்றுகள் இதற்கு இருக்கு. ஸோ பாண்டியரை போல சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் சிற்றரசர்களும் வள்ளல்களுக்கும் புலவர்களுக்கும் வந்து ஆதரவளித்து தமிழை வந்து வளர்த்திருக்காங்க. அதனால புலவர்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட உள்ளத்துல என்ன உணர்வுகள் இருக்கோ அதை வந்து அவங்க பாட்டா எழுதியிருக்காங்க. அதே அதே போல நாட்டோட சிறப்பு அப்புறம் ஆட்சி சிறப்புகள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க புகழ்ந்து பாடியிருக்காங்க அவங்களுடைய பாடல்கள்ல. இதை பத்தி வந்து நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையிலையும் வந்து கூறப்பட்டிருக்கு. அதாவது புலவர்கள் அவங்களுடைய உணர்வுகளை பாடியிருக்காங்க. அவங்கள யாரும் தடுக்கல, தமிழை வளர்க்கறதுக்கு வந்து மன்னர்கள் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும், நாட்டோட சிறப்பு ஆட்சி சிறப்பை வந்து அவங்க புகழ்ந்து பாடி பாடல்கள் ஏற்றிருக்காங்க அப்படின்றத இந்த உரையில நக்கீரரும் சொல்றாரு. இப்போ அகத்திணை புறத்திணை அப்படின்னு 2 திணை இருந்தது. இதுல வந்து அகம்ன்றது வந்து ஒருத்தருடைய இல்வாழ்க்கை அது பத்தி கூறுறது, புறம்ன்றது வந்து வெளிப்புற வாழ்க்கை புற வாழ்க்கை பற்றி கூறுறது. இப்போ அகத்திணை அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்ம மனசுல நினைக்கிறதோ இல்ல யோசிக்கிறதோ அதை வந்து 2 பேர் மட்டும்தான் இதுல வந்து இருப்பாங்க. அது வந்து தலைவனும் தலைவியும் இருப்பாங்க. அவங்க சேர்ந்து வாழ்வது உருவத்தாலும் அகத்தாலும் அறிவாலும் ஒரே மாதிரி ஒரே இதோட வாழ்றது அக வாழ்க்கை. ஸோ இந்த தலைவனும் தலைவியும் அவங்களோட அந்த உணர்வுகளை வந்து வெளியில சொல்ல முடியாது. அதை பத்தி கூறுறது தான் வந்து அகத்திணை. அகத்திணையில வந்து நமக்கு முறையே வந்து குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இது இந்த 5 திணைகளை வந்து வச்சு பாடியிருக்காங்க. ஸோ இதுல வந்து பொருந்தா காதலை வந்து பெருந்திணையில கூறியிருக்காங்க. ஒருதலை காதலி வந்து கைக்கிளை அப்படின்னும் குறிப்பிடுறாங்க. புற ஒழுக்கத்தை வெளியில எப்படி இருக்கணும், எந்த ஒழுக்கத்தோட இருக்கணும் அப்படின்றதையும் 7 திணைகளா கூறியிருக்காங்க. இந்த அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகள் வந்து நமக்கு தொல்காப்பியத்தோட பொருள் அதிகாரத்துல விவரமா குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த லைனை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. ஸோ உரிபொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அப்போ வந்து அதுக்கான நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் இது எல்லாத்தையுமே வந்து கருப்பொருளா பின்னணியா வைத்து பாடுற மரபு வந்து இந்த 5 திணைகள்லயும் இருந்தது. இது நம்ம ஏற்கனவே வந்து படிச்சிருப்போம். ஒரு பாக்ஸில் நம்ம படிச்சிருப்போம். அப்போ அதையும் காமிக்கிறேன் நான். இது உங்களுக்கு தெரியும். இதுலேருந்து கண்டிப்பாக நமக்கு எப்பவுமே ஒரு கொஷின் வந்திருக்கு. ஸோ குறிஞ்சி வந்து குறிஞ்சி மலை அப்படின்னு ஜாயின் பண்ணிக்கலாம். புதுசாக படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். முல்லை காடில் இருக்குது, மருதம் வயலில் இருக்குது, நெய்தல் வந்து கடலை,
பாலைன்றது மணல். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது மருதமும், நெய்தலும். வயலும் வயல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும். அதே மாதிரி இந்த லைன இப்படியே ஞாபகம் யாமம். இது முல்லை வந்து மாலை. முல்லை மாலைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மருதம் வைகறை, நெய்தல் ஏற்பாடு. இது பாலை வந்து நண்பகல். பாலையில வெயில் அடிக்குது இல்லையா? நண்பகல் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதனுடைய பொழுதுகள் இது வந்து சிறு பொழுதுகள். பெரும் பொழுது வந்து நமக்கு அப்படியே யாமம்னா பனி, மாலை கார், வைகறை. இது எல்லாமே முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில், ஏற்பாடு கார் கூதிர். இதுலேருந்து அப்படியே வரும் கண்டினியூவா. இப்போ மருதம்லேருந்து எப்படி வருது? இந்த கார் கூதிர், முன்பனி, பின்பனி, இளவேனில், முதுவேனில். அதே தான் இங்கேயும் வரும் நமக்கு நெய்தல்லையும் பெரும்பொழுது. அதே போல் பாலையும் வந்து இந்த 2 போயிடும் நமக்கு. முன்பனி கார் கூதிர் போயிடும். இதில் வந்து இளவேனில், முதுவேனில், பின்பனி மட்டும் இருக்கும். அதனால இது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். உரிப்பொருள் இதில் வந்து தலைவன் தலைவியோட அகத்திணைகளை பற்றி தான் பாடுறதுனால குறிஞ்சி திணையில எதை பற்றி பாடியிருப்பாங்க அப்படின்னா புரிதல், புணர்தல், புணர்தல் நிமித்தமும், முல்லையில் வந்து இருத்தல், இருத்தல் நிமித்தமும், மருதம் உடல், உடல் நிமித்தமும், நெய்தல் வந்து இரங்கல், இரங்கல் நிமித்தமும், பாலை வந்து பிரிதலும், பிரிதல் நிமித்தமும் பாடியிருப்பாங்க. இப்போ புறத்திணைக்கு வருவோம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும்படி, வெளியில இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும்படி அந்த ஒழுக்கத்தை பத்தி கூறுறது தான் வந்து புறத்திணை. இப்போ தொல்காப்பியம் வந்து புறத்திணைகளை 7 என பகுக்கிறது. புறப்பொருள் வெண்பா மாலை வந்து 12ஆக பகுத்துள்ளது. ஸோ இது முக்கியம். இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. வெச்சி, கரந்தை, வஞ்சி, காஞ்சி, உழிஞை, நொச்சி, தும்பை, வாகை. ஸோ இந்த 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களை, போர் நடைபெறும் முறைகளை கூறுது. ஸோ மொத்தம் நமக்கு வந்து புறப்பொருள் வந்து 12ன்னு சொல்லிட்டாங்க. அதுல 8 வந்து நமக்கு வந்து எதை பத்தி சொல்லுதுன்னா போர் காரணம், அப்புறம் வந்து போர் நடைபெறும் முறைகள். அதே போல மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது பாட்டான் திணை. இதெல்லாம் பிவிக்கு கொஸ்டின் தான். மேற்கண்ட 9 திணைகள்ல கூறாதவற்றை ரிமைனிங் எல்லாத்தையுமே வந்து பொதுவியல் திணையில கூறுவாங்க. ஸோ இப்படிதான் வந்து இந்த புறத்திணையை வந்து பிரிச்சிருக்காங்க. இதுல ரொம்ப முக்கியமான பங்கு இந்த விருந்தோம்பல் சம்பந்தப்பட்ட திருக்குறள்கள், இந்த அடிகள், இது எல்லாமே நீங்க எந்தெந்த புக்ல 6 to 12 எந்த புக்ல படிச்சீங்கனாலும் அதை எழுதி வச்சுக்கோங்க. அதுல இருந்து கண்டிப்பா நமக்கு நிறைய பிவைக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பிய நூற்பாவுல இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இடம்பெற்றுள்ள விருந்து என்ற சொல் அப்படின்றது புதியது அப்படின்ற மீனிங்கோட வருது. இந்த லைன் பாருங்க. விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே. அப்போ விருந்துனா அதோட மீனிங் என்ன? புதியது அப்படின்ற பொருள்ல தான் கையாளப்பட்டிருக்கான். அப்போ விருந்தினருக்கு வந்து புதுசு புதுசா அவங்க வந்து நிறைய வகையான உணவுகள் தருவாங்க. அதே அப்படியும் மீனிங் எடுத்துக்கலாம். இன்னும் முக்கியமான இதுன்னா அந்த விருந்தினர்ன்றவங்க தெரிஞ்சவங்க மட்டும் கிடையாது, தெரியாதவங்க யாரெல்லாம் அவங்க வந்து வீடு தேடி வராங்களோ அவங்க எல்லாருமே விருந்தினர்கள் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ இவங்களெல்லாம் வரவேற்று உபசரித்து விருந்தோம்பல் பண்ணோம். அதுதான் வந்து விருந்தோம்பல் பண்புன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் பசின்னு வராங்களோ அவங்களுக்கு இன்முகத்தோடு உணவளித்து சிறப்பிக்கிறது வந்து தமிழர்களோட சிறப்பு. இது வந்து தொல்காப்பிய காலத்திலேயே இந்த பழக்கம் வந்து தமிழர்கள் கிட்ட இருக்குன்றது நமக்கு தொல்காப்பியத்தில் நிறைய வேர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நமக்கு நிறைய சென்டென்சஸ் இருக்குது. அதை பார்த்து நம்ம புரிஞ்சுக்க முடியும். அடுத்து இந்த குறளில் வந்து இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க. குறள் 82 விருந்து புறத்தா தான் உண்டல் சாவா மருந்தனினும் வேண்டார் பார்ற்றன்று. இந்த குறட்பால என்ன சொல்றாங்க? இளங்கோவடிகள் இந்த இதுவும் விருந்தை பற்றி தான் வந்து சொல்லுது. இளங்கோவடிகள் வந்து தொல்லோர் சிறப்பின் அப்படின்ட்டு ஒரு விருந்துக்கு வந்து ஒரு ஒரு அதாவது ஒரு அடைமொழி மாதிரி இது வந்து கொடுத்து சொல்லியிருக்கிறாரு. ஸோ விருந்தோம்பல்ன்றது வந்து நமக்கு அப்போத்துலேருந்தே இருக்குது அப்படின்றது இதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ விருந்தோம்பல் எப்படி நடக்குது நீங்கள் பாருங்கள். இந்த பிக்சர் பார்த்தா நமக்கு புரியும். விருந்தோம்பும் பண்பும் கணவன் மனைவி வந்து தலையாய கடமையா சங்க இலக்கியங்கள்ல குறிப்பிடுறாங்க. விருந்தோம்பல்ன்றதே ஒரு பெரிய டியூட்டி மாதிரி பார்த்துருக்காங்க. நெடும்பயணம் மேற்கொள்பவர்கள் வந்து சாப்பாடு எடுத்துட்டு போக முடியாது. அதனால அவங்க வழியில இருக்கிற வீட்டில் வந்து போய் சாப்பாடு வாங்கிக்குவாங்க. அவங்க உணவளிப்பாங்க. இது சங்ககால தமிழர்களில் வந்து பசி என்று வருபவர்களை வரவேற்க வீட்டு வாயிலில் காத்திருப்பாங்களாம். ஸோ வாயில் கதவு வந்து அடைக்கிறதுக்கு முன்னாடி விருந்தினர் யாருன்னா இருக்காங்களா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடைப்பாங்களாம். அப்படி அடைக்கிறதுக்கு முன்னாடி இருந்தாங்க அப்படின்னா அவங்களை கூப்பிட்டு வரவேற்று அவங்க வந்து உணவளிப்பாங்களாம். அது வந்து நற்றிணை பாடலில் குறிப்பிட்டிருக்காங்க. இதுதான் அந்த இது. விருந்தினர் இரவு காலத்தில் கழித்து வரினும் அதாவது ரொம்ப லேட்டாக வந்தாலும் நைட்டில் அவங்கள வந்து முகம் சுளிக்காமல் மகிழ்ந்து வரவேற்று சாப்பாடு போடுவாங்களாம். இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கமாக இருந்திருக்கு. பசின்னு வந்தவங்களை வந்து நிற்க வைக்காமல் தான் மட்டும் உணவு உண்ப விரும்ப மாட்டார்கள் அக்கால தமிழர்கள்.
ஸோ இதனையே வந்து விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. விருந்தினரிடம் முகமலர்ச்சியோடும் இனிய சொற்களை கூறி கண்ணில் காணும்படி தமக்கு நெருக்கமாக இருக்க செய்து கன்று ஈன்ற பசுவை போல அன்பு காட்டி நெகிழ செய்வார்கள். இந்த லைன்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. விருந்தினர் மனம் மகிழும்படி விண்மீன்கள் போன்ற ஒளி வீசும் கிண்ணத்துல வந்து ஏதோ ஒரு சாப்பாடுன்னு இல்லாம அவ்வளோ அந்த சாப்பாடை கொடுக்குற அந்த பாத்திரங்கள் கூட அவ்வளோ தூய்மையா பளபளன்னு இருக்கும். அதே போல விருந்தினர் இருக்கும்போது அவங்க சாப்பிட மாட்டாங்க. முதல்ல அவங்களுக்கு குடுத்துட்டு தான் இவங்க சாப்பிடுவாங்க. ஒரு நாள் சென்றாலும், 2 நாள் சென்றாலும் அப்படின்னா என்னன்னா, அந்த விருந்தினர் முதல் நாள் வராரு, 2ஆம் நாள் வராரு, இன்னும் நெறைய நாள் அப்படியே தொடர்ந்து வந்துட்டு இருந்தாலும், அவர் கூட இன்னும் நெறைய பேர கூட்டிட்டு வந்தாலும், அவங்க அந்த முகம் சுளிக்காம விருந்து குடுப்பாங்களாமா. இது வந்து ஔவையார் பாடல் ஒன்றுல குறிப்பிட்டிருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. ஆயர்கள் மாடு மேய்க்க புறப்படும்போது, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கொஞ்சம் சாப்பாட வந்து மூங்கில் குழாயிலே அடைச்சு எடுத்துட்டு போவாங்களாம். அப்போ வழியில யாருனா பசியோட வந்தா அவங்களுக்கு தருவாங்களாம். இந்த வழக்கமும் இருந்திருக்கு. பழந்தமிழ் இலக்கியத்துல இந்த உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் அப்படின்ற நூல்ல குறிப்பிட்டிருக்காங்க. இதுவும் முக்கியம். இதையும் வந்து எழுதி வச்சுக்கோங்க. உணவு பற்றிய செய்திகள் வந்து சிறுப நாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்ப காலத்திற்கும் நிலத்திற்கும் ஏற்ற உணவுகளை இந்நூல் மூலம் நாம அறிந்து கொள்ளலாம். வள்ளன்மை, வள்ளல் தன்மை பத்தி பேசுறது இது. ஸோ இந்த நெறைய இந்த வள்ளல் தன்மை வந்து நம்ம பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான பண்பு அரசர்கள் கிட்ட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரொம்ப தலையாய கடமையா வந்து அது கருதப்பட்டது. கல்வி, தருக்கன், இசை, கொடை ஆகிய பெருமித பண்புகள் ஒன்றாக தான் வள்ளல் தன்மை விளங்குகிறது அப்படின்னு சொல்றாங்க. சேர, சோழ, பாண்டியர் ஆகிய மூவேந்தர்கள், குறுநில மன்னர்கள், கடையேழு வள்ளல்களை வாரி வாரி வழங்க வள்ளல் தன்மை கொண்டவர்களாக இருந்ததாக இலக்கியங்கள் குறிப்பிடுகிறது. மனிதர்களுக்கு மட்டும் இல்லாம விலங்குகளுக்கு, செடி கொடிகள் அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து வள்ளல்களா இருந்திருக்காங்க. இப்ப இங்க நம்ம பேகன் வந்து முல்லைக்கு வந்து அந்த பட்டு துணியை கொடுத்தது, மயிலுக்கு சாரி கொடுத்தது. இங்க முல்லைக்கு தேர் கொடுத்தார் பாரி, அப்புறம் ஔவைக்கு வந்து நெல்லிக்கனியை ஈண்டார். அது மாதிரி கடையல் வள்ளல்கள் இந்த லிஸ்ட்டும் வந்து பார்த்துக்கோங்க. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க இது நிறைய. அதியமான் தகடூரை சேர்ந்தவர் அரிநெல்லிக்கனியை ஔவைக்கு ஈந்தார். இதெல்லாம் ஆல்ரெடி கேட்டது. அதே போல முல்லை கொடி பரவதற்கு தன் தேரை கொடுத்தவர் பாரி, பேகன் மயிலுக்கு போர்வை தந்தவர். இதெல்லாம் ஆல்ரெடி ரிப்பீட்டடாக வந்தது தான். யாழ் மீட்டு பாணவர்களுக்கு பரிசு வழங்கியவர் வந்து வல்வில்லோரி. இது எல்லாமே பார்த்து. ஸோ இந்திய பண்பாடு அப்படின்னு நம்ம எடுத்தோம்னா நம்ம தமிழகமும் அதில் ஒன்று இல்லையா? ஸோ இந்திய பண்பாட்டிற்கு நிறைய தமிழகத்தின் பண்பாடு வந்து ஒரு கொடையாகவே இருந்திருக்கு. நம்ம இந்திய தமிழர்கள் வந்து மிக நாகரிகம் உடையவர்களாக அப்போவே இருந்திருக்காங்க. இதை வந்து உலக வரலாற்று ஆசிரியர் எல்லாருமே வந்து ஒத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காங்க. ஸோ மொழி கொடை அது மாதிரி என்னென்ன கொடை கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தா மொழி கொடையே கொடுத்துருக்காங்க. நமக்கு மொகஞ்சதாரோ, ஹரப்பா இதோட இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இந்த இடத்துல வந்து பல நூற்றாண்டுக்கு முன்பே வந்து திராவிடர்கள் மிக உயர்ந்த நாகரிகத்துடன் வளர்ந்ததை நம்ம பார்க்குறோம். அதே போல் வடமொழிகள் பலவற்றில் வந்து நமக்கு தென்னாட்டு மொழிகளும் தமிழ் சொற்களும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் கடல் கலந்து நம்மளுடைய தமிழ் சொற்கள் நிறைய இருந்திருக்கு. வேத காலத்தில் சமஸ்கிருதத்துலேயும் நிறைய தமிழ் சொற்கள் வந்து நமக்கு இருந்திருக்கு. அடுத்த இதுன்னு பார்த்தா திருக்கோயில். ஸோ சமய பண்பாட்டு வளர்ச்சி. எடுத்துக்காட்டாக நமக்கு இருக்கிறது வந்து இந்த திருக்கோயில்கள் தான். பழங்காலத்தில் பண்பாட்டு மையங்களாகவும் கலைக்கூடங்களாகவும் இந்த திருக்கோயில் வந்து இருந்திருக்கு. ஸோ இது வந்து நமக்கு ஒரு எக்ஸாம்பிள் அடுத்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்ப்போம். கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை பற்றிலாம் டீட்டெயில் நம்ம பார்ப்போம். பாண்டிய, பல்லவ, சோழ, விஜயநகர மன்னர்கள் காலத்தில் வந்து இந்த கட்டடக்கலைன்றது ரொம்ப பெருசாக வந்து வளர்க்கப்பட்டது. நிறைய கோயில்கள் வந்து எழுந்தது. உயரிய கோபுரங்கள் கொண்ட கோயில்கள் வந்து நிறைய இருந்தது. வட இந்தியாலையும் பல கோயில்கள் வந்து கட்டப்பட்டது. தமிழக கலை பாரம்பரியம் இப்போவுமே வந்து நமக்கு நிறைய இந்த கோயில்கள் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிசம் வரவங்கலாம் அந்த கோயில் எப்படி இவ்வளோ உயரமாக இவ்வளோ சிற்பங்களோட கட்டியிருக்காங்கன்றது வந்து நம்மளால் பார்க்க முடியும். நிறைய இடம் இருக்குது, நம்ம சொல்லணுன்ற அவசியம் இல்லை. திருச்சி, மதுரை, திருச்செந்தூர், தென்காசி, காஞ்சிபுரம், கன்னியாகுமரி, ராமேஸ்வரம் இதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த கோயில்களோட சிறப்பு அப்படின்னு பார்த்தா மனிதன் வந்து விலங்கு நிலையிலிருந்து உயர்ந்த கோயில்களை சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டன. இப்போ மனுஷன் வந்து நாகரிகமா இருந்தான் அப்படின்றதே அவனுங்க பிஹேவ் பண்ணதை வச்சு தான், வெளிப்புற பண்புகளை வச்சு தான் நமக்கு தெரிஞ்சது. அப்போ இந்த கோயில்களில் நிறைய சொற்பொழிவுகள் நடத்தப்பட்டது. தமிழ் பண்பாட்டை விளக்கும் ஒரு நிகழ்ச்சிகளாக கோயில் நிறைய நடைபெற்றிருக்கு. ஸோ நம்ம கோயில்கள் வந்து பண்பாட்டு மையங்கள் அப்படின்றத வந்து கண்டிப்பாக சொல்லலாம். ஸோ இதனால வந்து அவனுக்கு வந்து நிறைய தியாக உணர்வு, பக்தி உணர்வு, அன்பு, சமுதாய பணி இது மாதிரியான பண்புகள் எல்லாம் அவங்க வளர்த்துக்கிட்டாங்க. அதனால உயர்ந்தவர்களா ஒரு இருந்திருக்காங்க அப்படின்றது சிறந்த வழிபாட்டு முறையையும் இதனால பின்பற்றியிருக்காங்க.
சரி, வயதுன்றது வந்து உடலுக்கு தான் உண்டு, ஆன்மாக்கு இல்லை அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா, ஆன்மாதான் எதிலிருந்து வந்ததோ அதிலேயே சேர முயன்று வருதலை லயமாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். ஸோ இந்த இதுல வந்து முக்காவாசி பார்த்தீங்கன்னா, அந்த இடம் வந்து கோயிலா தான் இருந்திருக்கு. ஸோ அந்த லயமாக்கும் இடம் வந்து கோயில் அப்படின்னு சொல்றாங்க. கோயில வந்து நம்ம இன்னும் வேற என்ன சொற்கள் சொல்லி யூஸ் பண்ணுவோம்? ஆலயங்கள்ன்னும் சொல்லுவோம். கோயில்கள ஆலயங்கள் அப்படின்னும் அழைச்சாங்க. ஸோ இந்த லயமாக்குதல்ன்ற வேர்ட் வந்த பிறகு இந்த ஆலயங்கள்ன்ற வேர்ட் அந்த கோயிலுக்கு வந்திருக்கு. ஸோ கோயில்கள்ல வந்து நெறைய கலைகள் வந்து வளர்ந்தது. அத மேற்கொண்டு வந்து நெறைய பாடல்கள்லாம் பாடப்பட்டது. அப்படி வந்து தான் தேவார, திருவாசக பாடல்கள் சிவன் கோயில்லயும், 4000 திவ்ய பிரபந்தம் வந்து வைணவ கோயில்கள்லயும் பாடப்பட்டது. அதேபோல இன்னொரு சயின்டிஃபிக் இதுன்னு பார்த்தோம்னா, மழை, புயல், வெள்ளம் இது மாரி காலங்கள்ல வந்து மக்களோட புகலிடமாவும் இந்த கோயில்கள் இருந்தது. நெறைய மண்டபங்கள் அதனால கட்டியிருந்தாங்க. அத வந்து அந்த சமயத்துல யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தமிழர்களோட அ வாழ்வு வாழ்வியல் வந்து எப்பவுமே வந்து இந்த கோயில்களோட இணைந்தே இருந்தது. அதனால தான் இந்த பழமொழி நமக்கு வந்துச்சு. "கோயில் இல்லா ஊரில் குடியிருக்க வேண்டாம்." இப்ப ஏதாவது ஒரு டிசாஸ்டர்ன்னும்போது, அந்த கோயில்ல போய் தான் நம்ம தஞ்சம் புகுந்துட்டு இருந்தாங்க. அதனால வந்து கோயில் இல்லாத இடத்துல நம்ம வந்து குடியிருக்கக்கூடாது அப்படின்ட்டு பழமொழியும் இருக்கு. அடுத்த முக்கியமான கலைன்னு பார்த்தா சிற்பக்கலைகள். ஸோ நெறைய சிற்பக்கலைகள் வந்து நம்ம கோயில்கள்ல பார்க்க முடியுது. கோபுரங்கள்ல இது எல்லாத்துலயுமே. அதேபோல நெறைய சிற்பங்கள்ல இருக்க அந்த உடல் திருமேனின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுல வந்து பல நாடுகளுக்கு அ செ செஞ்சும் இங்கேருந்து சிற்பங்கள் செஞ்சும் அனுப்புறாங்க. அதனால தமிழர்கள் வந்து சிற்பக்கலை நுணுக்கங்கள்ல வந்து ரொம்ப கை தேர்ந்தவர்களா இருந்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். அடுத்தது வந்து ஓவியம். மொழி தோன்றதுக்கு முன்னாடியே ஓவியம் தோன்றியதுன்றது உண்மை. இன்னிக்கும் வந்து சீனா, ஜப்பான் போன்ற மொழிகள்ல வந்து அந்த எழுத்து வடிவ ஆ மொழிகள் அந்த எழுத்துக்களுக்கு பதிலா, அந்த ஓவிய வடிவ எழுத்துக்கள் தான் நெறைய இருக்கு இப்பவும். அது வந்து நம்ம கற்பாறைகள், கோயில்ல, இந்த தூண்கள்ல, கல்வெட்டுகள் இது மாதிரி எல்லாம் கூட நமக்கு வந்து இருந்திருக்கு. அதுல அவர் கொஞ்சம் அழியா வண்ணங்கள் தீட்டப்பட்டும், இன்றைக்கும் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து நாட்டியம். இது அடுத்த கலை. அ தமிழர்கள் நாட்டியக் கலையிலும் சிறந்து விளங்கியிருக்காங்க. நாட்டியம் மற்றும் இசையோடு கூடிய கூத்துக்கள் நெறைய நடந்திருக்கு. சிலப்பதிகார கூத்து வகைகள் லும் இருக்கு. அ அதேபோல உடல் சோர்வு, மனசோர்வு நீக்கும் வடிகால் போல ஆடலும், பாடலும் இருந்திருக்கு. என்டர்டெயின்மென்ட்டா அந்த காலத்துல அது இருந்திருக்கு. அதேபோல மரநிழல்களிலும், கோயில் முற்றத்திலும், அப்புறம் வந்து தெருக்கள்லயும், மாட மாளிகைகளிலும், மண்டபங்களிலும் மகளிர் வந்து சிலம்பொலிக்க ஆடி பாடியிருக்காங்க. ஸோ அந்த ஆடவல்ல நடை நடன மகள் அவங்க வந்து விரலின்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். இது வந்து எழுதிக்கோங்க. விரலி. நடன மகன வந்து கூத்தன்னு சொல்றாங்க. வள்ளி கூத்து அப்படின்றதே வந்து முருகன வழிபட்டு ஆடுவது. வழிபட்டு ஆடும் குன்றவை குரவை, திருமாலை வழிபட்டு ஆடும். அதேபோல ஆய்ச்சியர் குரவைன்றது பெண்கள் கைக்கூத்து, குரவை கூத்து. இது எல்லாமே. இது மாரி நமக்கு வந்து துணுக்கை கூத்து, குணலை கூத்து இது மாரி நெறைய கூத்துக்கள் வந்து இலக்கியங்கள்ல காணப்படும் கூத்து வகைகளா இருக்கு. சிவன் ஆடுகிற கூத்து வந்து தாண்டவம் சொல்லுவோம். சைவ பெருமக்கள் இறைவனாக சிவன தான் வந்து இது பண்ணியிருக்காங்க. அம்பல கூத்தானாக, ஆடல் வல்லானாக, நடராசனாக அவர் வந்து நெறைய கூத்துக்கள் வந்து அவருக்கு அவர சார்ந்ததா இருக்கு. சிவனை சார்ந்ததா இருக்கு. அதேபோல வைணவ பெருமக்கள் வந்து திருமாலும் கண்ணனும் ஒரே இது தானே! அவரோட அவதாரம் தான் இது. அவர் திருமால வந்து குழலூதும் கோபியரோடு ஆடும் கண்ணன் அது மாதிரி ஒரு இதோட திருமால வந்து போற்றியிருக்காங்க ஆடிப்பாடி. நம்ம தமிழ்நாட்டுல திருக்கோயில்கள், நடன மாந்தர்கள் வந்து நெறைய பேர் இருந்திருக்காங்க. அவங்க நாட்டிய நிகழ்ச்சிகள் நடத்தியிருக்காங்க. டான்சர்ஸ் எல்லாருமே. திருவிளையாடல் அதோட காட்சிகள வந்து நாட்டியமாடி மக்களுக்கு வந்து அந்த பக்திய பரப்பியிருக்காங்க. அதேபோல கல்வெட்டுகள் வாயிலாக இது மாரி எ திரு விளையாட்ட வந்து நடனமாடி பக்தி பரவசத்தோடு மக்களுக்கு அத எடுத்துரைத்திருக்காங்க அப்படின்னு கல்வெட்டுகள் மூலமா நமக்கு தெரிய வருது. இது மாதிரியான நடன மாந்தர்கள் வந்து கோயில்களில் சிற்பங்களாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளனர். அப்ப அந்த இடத்துல அந்த நிகழ்ச்சி நடந்தனால தான் அந்த சிற்பம் அங்க இருக்கு. இறைவனையும் ஆடல் அரசனாக பார்த்து அது இறைவனை முக்கியமா ஒரு முக்கியமான மைய புள்ளியா வச்சு தான் நடன கலைகள் வந்து அந்த பக்திக்காக வந்து பக்திய பரப்பணுன்ற நோக்கத்தோட நடந்திருக்கு. அடுத்து விழாக்கள். இப்பவும் நெறைய திருவிழாக்கள் நடக்குது நமக்கு எப்பவுமே. ஸோ அதுவும் வந்து ஒரு மக்களோட வாழ்வியல் ல ஒரு பங்கு இந்த திருவிழாக்கள்.
அடுத்தது நமக்கு எப்பவுமே நடக்கிற திருவிழாக்கள்னு பார்த்தா தமிழ் பொங்கல் விழா. இத வந்து வட இந்தியால வந்து மகர சங்கராந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அது வந்து நம்ம அ ஒ அறுவடை திருவிழா தானே நமக்கு பொங்கல்ன்றது. அதேபோல ஆடிப்பெருக்கு, ஆடி மாதம் 18ஆம் தேதி நடக்கக்கூடிய ஆடிப்பெருக்கு. இது எல்லாமே வந்து நமக்கு வந்து முக்கியமானது. அடுத்து கிராமிய விளையாட்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, வீர தீரத்தோட நெறைய கிராமிய விளையாட்டுகள் வந்து இருந்திருக்கு. இதுல வந்து விளையாட்டுகள் வந்து பெண்களுக்கு தனியா, ஆண்களுக்கு தனியான்னு பிரிச்சிருக்காங்க. பெண் குழந்தைகளுக்கு வந்து அம்மானை, ஊசல் போன்றவை. ஆண் குழந்தைகளுக்கு வந்து சிற்றல், சிறுபறை, சிறுதேர் இது மாதிரியான விளையாட்டுகள் இருந்திருக்கு. அடுத்து ஜல்லிக்கட்டு நமக்கு தெரியும். இப்போ வந்து ஏறு தழுவுதல் தான் வந்து ஜல்லிக்கட்டா நம்ம வந்து பொங்கல் தினத்தன்று கொண்டாடுறோம். இந்திர விழா இதுல ஒரு பாயிண்ட் இருக்கு. இதுல என்னன்னா வந்து மருத நில கடவுள் வந்து இந்திரன். இத நோட் பண்ணிக்கோங்க. இப்ப இந்திரன வந்து அந்த மக்கள் வழிபடுறாங்க. அப்ப இந்திரன் வந்து எவ்வளோ நம்ம நெறைய மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம். அவர் வந்து நெறைய ஆடல், பாடல் இது மாரி கேளிக்கைகள்ல வந்து இருப்பாரு. அவர மாரி இவங்களும் மகிழ்ந்திருக்கணும் அப்படின்றதுக்காக, வசந்த காலத்துல முழு நிலா நாள், அதாவது பௌர்ணமி அன்னைக்கு அத இந்திர விழாவா கொண்டாடியிருக்காங்க மருத நில மக்கள். இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த சமயத்துல நெறைய நல்ல பணக்காரங்களா இருக்கவங்க வந்து, அந்த விழால வந்து உணவு, பொருள் அதெல்லாம் வந்து குடுப்பாங்களாம் எல்லாருக்கும் வந்திருக்கவங்களுக்கெல்லாம். இத பத்தி சங்க காலத்துல நடந்திருக்குன்னு சொல்லி சிலப்பதிகாரத்துல நமக்கு வந்து குறிப்பு இருக்கு. இது தவிர்த்து வந்து வேற என்னென்னலாம் இது பண்ணியிருக்காங்க அப்டின்னா, திருக்குறள் இது வந்து முக்கியமான கொடை நம்ம மூலியமா இந்த சமுதாயத்துக்கு வந்து தமிழர்கள் மூலியமா. அடுத்து மருத்துவம், மூலிகை மருத்துவம். அடுத்து இசை, அப்புறம் இந்த கப்பல் கட்டுமானம். இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். பரதம், வீரம், அன்பு, நட்பு, விருந்தோம்பல் இதெல்லாம். இப்ப இந்த அஸ்தம்ன்ற வேர்டு பாருங்க. இது என்னன்னா, இது வந்து சமஸ்கிருத சொல்லு. அஸ்தம் அப்டின்னா கை அப்டின்னு சொல்லிட்டு அர்த்தம். அது ஒரு சமஸ்கிருத வேர்டு தான் வந்து ஹஸ்தம். ஸோ இது வந்து நம்ம தமிழர் பரதநாட்டியம் இருக்கு இல்லையா? அதில அடவு, அபிநயம்னு 2 இருக்கு. அது கைய வச்சு தான் வந்து அந்த முத்திரைகள வந்து இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம இந்த கைய வச்சு தான் இந்த அசைவுகள் எல்லாம் நடனமா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. அடுத்து மண்டபங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, நெறைய நமக்கு ஆயிரங்கால் மண்டபம், இசைத்தூண் மண்டபம் இது எல்லாமே கூட நம்மளோட கோயில்கள் நெறைய ஒரு இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாமே தான் வந்து நம்மளோட தமிழர் பண்பாட்ட எடுத்துரைக்கிற ஒரு வகையான எடுத்துக்காட்டுக்களா நமக்கு இருக்கு. ஸோ தமிழர் பண்பாடு இந்த லெசன் வந்து இதோட முடியுது. அடுத்து நமக்கு வந்து இன்னொரு இதோட கன்டினியூட்டி நமக்கு தமிழ்நாடு கல்ச்சர் ஹிஸ்டரியில வருது. நமக்கு வந்து 11ஆம் வகுப்புல இருந்து தான் இந்த தமிழ் கல்ச்சர், ஆ தமிழ்நாடு கல்ச்சர், ஹிஸ்டரி, சோசியல், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட் இது எல்லாமே வந்து இதில முக்கியமான முதல் பகுதிகள் பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த 11த்ல இருந்து தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். அதுதான் நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் இதுவா இருக்கு. இப்ப தமிழக பண்பாடு இப்ப முடிச்சாச்சு 3 பார்ட்டா. சிந்து வெளி நாகரிகம் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். வீடியோ அதையும் பார்த்துக்கங்க. இது 2 கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அடுத்து நமக்கு இந்த 5 இருக்கு. இந்த 5 லெசன்கள் வந்து நமக்கு வந்து இன்னும் பார்க்க வேண்டியது இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம். அடுத்த வீடியோல நம்ம இதோட பார்ட் வந்து பார்க்கலாம். லைக், கமெண்ட் அண்ட் ஷேர். சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ.